இனி நடக்கக்கூடிய திருமணங்கள் இந்த சீரியடுகள் இல்லாம நடக்கட்டும். அதுல ஒரு லிஸ்ட எடுத்தோம் பாருங்க, எவ்வளவு வேதனை தெரியுமா? என்னென்ன நடக்குது, என்னென்ன பேர்ல இருக்குன்னா, பொட்டி சீரு, கோன் மெஹந்தி கல்ச்சர், பாலும் சீனியும், மச்சா மோதிரம், சீர்தட்டு, பூச்செப்பு, கட்டில்ல ஏறுற பவுனு, பலகார தட்டு, இதெல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய சடங்குகள். இதுல கட்டில்ல ஏறுற பவுனுன்னு எவ்வளவு துணிச்சலா பேர் வச்சிருக்கான் பாருங்க. தமிழ்ல காரண பெயர். பச்சிலை அப்படின்னா பச்சையாக இருக்கிற இலை, மருந்து, மூலிகை மருந்து, அதனால அது காரண பெயர். கட்டில்ல ஏறுற பவுனுன்னு பேர் வச்சிருக்கானா, இந்த நகை அவனுக்கு அவ்வளவு தேவைப்படுது. போன ஊர்ல நான் பேசிட்டு வந்த இடத்துல சொன்ன செய்தி எங்க பகிர்றேன். அவ்வளவு தூரம் இந்த கல்யாணத்தின் பொருட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வித்தியாசமான பெயர்கள், வித்தியாசமான பெயர்ல இந்த தங்கங்கள் புழங்குது. கல்யாணத்தின் பொருட்டு யார் தங்கத்தை முன்னிறுத்துறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் தங்கத்தை இழக்கிறார்கள். கல்யாணத்தின் பொருட்டு யார் ஈமானை முன்னிறுத்துறாங்களோ அவங்க சொர்க்கத்துல எல்லா தங்கத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். தங்கத்துல அவங்களுக்கு மாளிகை உண்டு. அப்போ திருமணத்தின் பொருட்டு தாங்க இந்த மேக்கப், இந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுகளோட வேலை. அந்த பிக் டேல என் பிள்ளைக்கு அதுல ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, கவனிச்சீங்களா? லெஹங்கா, இந்த மாதிரியான சில பெயர்கள்ல ஃபுல்லா ஜிமிக்கி ஒட்டின ட்ரெஸ், ஃபுல் ஒர்க் ஜிமிக்கி ஒர்க். அதை துவைக்க முடியுமா? யாராவது துவைச்சு பார்த்திருக்கீங்களா? அது எவ்வளவு வெயிட்டா இருக்கு. முதல்ல எவ்வளவு காசு, குறைஞ்சபட்சம் எவ்வளவு காசு, எவ்வளவு காசு சொல்லுங்க? 10,000, 5,000, 50,000, 50,000, 25,000, 30,000 கொடுத்து ஒரு ட்ரெஸ் ஒரு நாளைக்கு. அது பிறகு அதை போட மாட்டாங்க. அது பிறகு அதை போட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அவ்வளவு வெயிட். ஒரே ஒரு நாள் கூத்துக்கு அதை வாங்கி ஒரு அலங்கார பொம்மையாக மண்டபங்களில் நிற்பதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அல்லாஹ் அனுமதி கொடுத்தானா? சரி, நீங்க அப்படி இருக்கீங்களா, இருந்துட்டு போங்க. அல்லாஹ் பேரை எதுக்கு இழுக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு விட்டுருங்க. நடு தெருவுல போய் டான்ஸுகளை ஆடிக்கிட்டு டைட்டான ட்ரெஸ்ல 2 ரெட்ட பிள்ளைங்க ஈத் முபாரக் வர்றாளுங்க. 2 அப்பாப்புறதுக்கு யாருக்கும் தெம்பு இல்ல இருக்கு. அவங்கள பப்ளிக்ல போட்டிருக்காங்க எல்லா பிள்ளைகளோடையும் படங்களையும். அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய, பெண் பிள்ளைகளோட வீடியோக்களையும் போட்டோக்களையும் அலங்காரத்தோட பப்ளிக்ல போட்டிருக்காங்க. உலகத்துல எந்த ஆண்கள் வேணாலும் அதை பார்க்க முடியும், யார் வேணாலும் பார்க்க முடியும், எடுத்து என்ன வேணா செய்ய முடியும். அவங்களுக்கு பயம் இல்ல. ஆனா இத பட்டியல் எடுத்து சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்கு இல்ல? நம்ம என்ன செய்ய போறோம்னா, லெட்டர் கொடுக்க போறோம் ஜமாத்துக்கு. அவங்கள்ட்ட சொல்லி போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லுங்க. வேற எதுவும் செய்ய சொல்ல போறது இல்ல. எங்க பிள்ளைகளோட போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லுங்க. அவங்க விளாக்ல இருக்கிற இஸ்லாமிய பெண்களோட வீடியோக்களை எல்லாம் டெலீட் பண்ண சொல்லுங்க. அறியாமையால் எங்கள் பிள்ளைகள் அனுமதி கொடுத்துட்டாங்க, போட்டுக்கங்க. இனி ஒரு இஸ்லாமிய பெண் பிள்ளையுடைய திருமண அலங்கார படம் கூட, ஒரு போட்டோ கூட, ஒரு விளாக் கூட வெளிவரக்கூடாது. ஜமாத்துகள் சட்டம் ஏற்றணும், தடை விதிக்கணும். ஜும்மா மேடைகள்ல இவற்றை பற்றி எச்சரிக்கை செய்யணும். அலங்காரத்தை வெளியிடாதீங்க அப்படின்னு திருமறையில அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனா அவ்வளவு சர்வ சாதாரணமாக இவங்க இந்த வேலைகளை சிறப்பா செய்வாங்க அப்படின்னா இதற்கு ஜமாத்தார்கள் தடை விதிக்கணும். இதுக்கு எதிரான சட்டத்தை மிக தெளிவாக இயற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஒரு விஷயத்தை தெளிவா நம்ம விளங்கணும் இந்த நேரத்துல. இதுக்கு இவ்வளவு கோபப்படணுமா, இதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னா, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, அத்தியாயம் 24 வசனம் 31 அல்லாஹ் சொல்றான், கால்களில் அடித்து நடந்தார்கள். தன்னோட அலங்காரத்தை காட்டுறதுக்கு காலை தட்டி தட்டி காலில் அடிச்சு நடந்தாங்களாம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற பேர்ல வாயால் தட்டி தட்டி நடிக்கிறார்கள். வாயால் பேசி பேசி நடிக்கிறார்கள். ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அலங்காரத்தை அவளாவது காலை தட்டி தட்டி அவளோட அலங்காரத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தினான். இவங்க எல்லாம் தலைமை பொறுப்பேற்று இருக்காங்க. இதுக்கு ஊர் அலங்காரத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது. திருமணத்தில் மணப்பெண்ணை அந்நிய ஆண் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த பெண்ணை சுற்றி புதிதாக திருமணமான பெண்கள் ஹிஜாப் இல்லாம அலங்காரத்தோட நிக்கிறாங்க. வீடியோ வளைச்சு வளைச்சு எடுக்கிறாங்க. என்ன செய்யறது? இந்த மெசேஜை போட்டவங்க என்ன செய்ய போறாங்க? அதான் இப்ப என் கேள்வி. இது எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் வழங்குது. நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த மெசேஜை கொடுக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஏதாவது ஒரு விதத்துல தடுக்கணும். கால்களில் அடித்து நடந்தார்கள், இவங்க வாயால பேசி நடிக்கிறாங்க. ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. முஸ்லிம் 4:3-1-6 டிரெஸ் அந்நிய ஆண்கள் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஒருத்தவங்க அணிஞ்சு அதை வெளிக்காட்டுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை, ஒட்டகத்தோட முதுகுல திமில் இருக்குல்ல, அதோட கொழுப்பெல்லாம் ஒட்டகத்தோட முதுகுல திமிலாக இருக்கும் வளைஞ்சு. அது மாதிரி ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு தன்னோட ட்ரெஸ் அலங்காரமா போட்டு மற்ற ஆண்கள் பாக்குற மாதிரி பெண்கள் போட்டாங்க அப்படின்னா
அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் குறித்து எச்சரிக்கை செஞ்சுதான் சொன்னாங்க, பெண்களே தர்மம் செய்யுங்கள், உங்களில் அதிகம் பேர் நரக நெருப்பின் விறகாவீர்கள். ஏன்னா நரகத்துல நான் அதிக எண்ணிக்கையில் யாரை பார்த்தேன்? பெண்களை தான் பார்த்தேன்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அலங்காரத்தை வெளிக்காட்டி நரக நெருப்புக்கு விறகாக போறோமா, இல்ல அதுல இருந்து பாதுகாத்து கொண்டு சொர்க்கத்துல சந்தோஷமா சொகுசா வாழ போறோமா? அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! இத பத்தி கொஞ்சம் கூட கவனம் இல்லாம அலங்கார ஃபர்தாக்கள், டிசைனர் ஃபர்தாக்கள், டிசைனர் ஹிஜாப்கள், அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம், அதை கூவி கூவி விற்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸ், அதை பிசினஸ் பண்றதுக்கு முஸ்லிம்களோட பெயர்கள்ல கடைகள், அதை பத்தி கண்டுக்காத பொதுமக்கள், அதை என்னன்னு கேட்காத மக்களுடைய கூட்டம். எப்படி அல்லாஹ் அழிக்கணும்னு முடிவு பண்ணா எல்லாரும் சேர்த்து அழிப்பான். அமைதியா இருந்தவங்களையும் சேர்த்து தானே. கடந்த காலத்துல நபிமார்களுடைய வரலாறு நமக்கு கற்பிச்சது அதைத்தானே. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்போது இதிலிருந்து தடுத்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கணுங்கிறதா உங்களோட கைகளில் கொடுத்திருக்க நோட்டீஸ், ரோஸ் கலர் நோட்டீஸ். இப்ப நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் அதுல எழுதியிருக்கோம். இம்மீடியட்டா இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கு போன் பண்ணி எங்களோட படங்கள் அதுல இருக்கு, எங்களோட பிளாக்ஸ் அதுல இருக்கு, இம்மீடியட்டா டெலிட் பண்ணுங்க, டெலிட் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்க எல்லாரோட. எங்க பிள்ளைகள் அறியாமையில கொடுத்திருக்காங்க, அதை இமீடியட்டா தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இங்க இருக்க அத்தனை பெண்களுக்கும் அந்த கடமை இருக்கு. அவங்க உடனே டெலிட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். இந்த நோட்டீஸை படிங்க. இதுல இருக்கக்கூடிய உறுதிமொழியை மட்டும் நான் படிக்கிறேன். என் அலங்காரத்தை நானே செய்வேன், மேக்கப் ஆர்டிஸ்டுகளை எதற்கும் அழைக்க மாட்டேன். என் எல்லா அலங்காரமும் என் வீட்டுக்குள் மட்டுமே. என் அலங்கார படங்களை பொதுவெளியில் போஸ்ட் செய்யவோ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ற பெயரில் என் படங்களை வெளியிட அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை என் அலங்கார படங்களை அறியாமையால் போட்டிருந்தால் உடனடியாக போன் செய்து டெலிட் செய்து தௌபா செய்வேன். கெமிக்கல் கோன் மெகந்தி பயன்படுத்த மாட்டேன். சீர் ராப்பிங், சாரி டிராப்பிங், கௌரவ சீர்தட்டு பரப்புவது, இந்த வேலைகளை தடுத்துக் கொள்வேன். பலஸ்தீனில் பசியால் குழந்தைகள் அனாதைகளாய் செத்துக் கொண்டிருக்கும் போது பகட்டுக்காக ஆரி ஒர்க், லெஹங்கா, துவைக்க முடியாத ஜமிக்கி உடை, அள்ளி போடும் நகைகள் இவற்றை அணிய மாட்டேன். அந்த பணத்தை சேகரித்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன். குர்ஆனை பொருளுணர்ந்து படித்து அதன்படி வாழ்ந்து கபர் வெளிச்சம் பெற்று சொர்க்கமடையும் சீதேவியாய், தாய் தகப்பனின் கண்ணியம் காத்து ரசூலின் சீர்திருத்த பணி செய்யும் சீர்மிகு சீதேவியாய் வாழ்வேன் என்று உறுதிமொழி ஏற்று அல்லாஹ்வின் சாட்சியாய் கையெழுத்து போடுகிறேன். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். நாம உங்க கையில நோட்டீஸ் இருக்கு, எல்லாரும் கையெழுத்து போடுங்க. உங்க வீட்டு பிள்ளைகளை இதை படிச்சு கையெழுத்து போட சொல்லுங்க. நம்ம இங்க ஒரு 1000 பேர் கூடியிருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி ஒரு 2000 பேரை இதுல இருந்து தடுத்துட்டோம். இனி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இதை சொல்லி 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 வளர்ப்போம். இந்த நோட்டீஸை பத்திரமா வச்சுக்கோங்க. எந்த வீட்டுல கல்யாணம்னாலும் 200 நோட்டீஸ் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருங்க. வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுத்துருங்க. என்ன 200 ரூபாய் செலவாகும், 150 ரூபாய் செலவாகும். உங்க குடும்பங்கள்ல எங்கேயாவது திருமணங்கள் அப்படின்னா இதுல ஒரு 250 ஜெராக்ஸை போடுங்க, எல்லாருக்கும் முதல்ல கொடுங்க. திருமணங்களுக்கு போகும்போது இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு கொடுக்கிறது, கிஃப்ட் வச்சு கல்யாண பத்திரிகை கொடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை நிறுத்திட்டு அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை பிரிண்ட் பண்ணி கொடுங்க. திருமணங்களுக்கு அழைக்கும் போது ஒருத்தவங்க இங்க பக்கத்துல அப்படி ஒரு திருமணத்துக்கு இந்த மாதிரி அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள்ங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அடிச்சு, இந்த கூட்டத்துல ஐயம்பேட்டை கூட்டத்துல என்கிட்ட வந்து மிச்ச நோட்டீஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நாங்க இன்னும் அதிகமா அடிச்சு தர்றோம் அப்படின்னு எங்களுக்கு செய்தி அனுப்பியிருந்தாங்க. அப்படியும் மக்கள் வாழ்றாங்க, அப்படியும் மக்கள் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி டிசைனர் ஃபர்தாவை, ஜிமிக்கி ஜமிக்கி அலங்காரங்கள் மிகுந்த உடையை அணிவது அவ்வளவு சாதாரணமான குற்றம் கிடையாது. அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள்னு அல்லாஹ் சொன்ன திருமறைக்கு எதிரான விஷயம் தான் இந்த டிசைனர் டிரெஸ்ஸஸ் ஃபர்தாஸ்ங்கிறத புரிஞ்சுக்குவோம். இன்னையில இருந்து ஸ்டெப் எடுப்போம். 4 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிமன்ற மேடைகள்ல, சேட்டிலைட் சேனல்கள்ல மென்பட்டு சேலை கட்டி அலங்காரத்தோட நகைகளோட மேடைகள்ல இருந்து பேசியவள் தான் நான். இன்றைக்கு எதையெல்லாம் தடுத்துக் கொள்ளணும்னு இவ்வளவு பதட்டப்பட்டு நான் பேசுறேனோ அவற்றையெல்லாம் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனால் பெண் விடுதலை அப்படிங்கிற தளத்துக்காக ஒரு பக்கம் போராடி கொண்டு அதுக்கான தீர்வை தேடி அலையும் போது பாலியல் வன்கொடுமையில எத்தனை பிள்ளைகள் செத்து போறாங்களே, இதை எப்படி தடுக்கிறது? 3 வயசு குழந்தைய 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டிருக்கானே, இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற பதட்டத்துல போராடி கொண்டு தீர்வை தேடி கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹ்வோட தியாக வாழ்க்கையை படிச்சோம். ஒழுக்கம் கெட்டு சமூகத்தை 23 வருஷத்துல ஆக சிறந்த ஒழுக்கம் நிறைந்த சமூகமா மாத்தி காட்டினாங்கன்னா இதுதான் தீர்வு. அப்ப இதன்படி ஃபாலோ பண்ணி அதை நம்ம கடைபிடிச்சு மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொன்னோம்னா ஒரு பகுதி சமூகத்தையாவது மாத்திர முடியாதா அப்படிங்கிற பரிதவிப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். என்ன சொன்னாங்களோ அதன்படி வாழ முயற்சி பண்றோம். நான் பிராக்டிஸ் பண்ண முதல் விஷயம் பொய் சொல்றதை நிறுத்தினது.
வாய்மையாளரோட உம்மத் தான். அவங்க சொன்ன விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி பொய் சொல்றதை நிப்பாட்டி அந்த வாய்மைங்கிற பிராக்டிஸை முதல் செய்வோம், மற்றதெல்லாம் தானா வரும். இதை மேடைகளில் சொல்றதுல எனக்கு எந்த விதமான அசிங்கமும் இல்லை. என்னை இஸ்லாம் தூய்மைப்படுத்தியது. நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாக வாழ்க்கை என்னோட உள்ளத்தை கழுவியது. இதை எந்த இடத்துலையும் சொல்றது எனக்கு அசிங்கம் இல்லை. அவங்களோட தியாக வாழ்க்கை இல்லை அப்படின்னா ஒன்று பைத்தியமா போயிருக்கணும், இல்லைன்னா செத்து போயிருக்கணும், ரெண்டுல ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த பாதையை கொடுத்து அந்த வெளிச்சத்தை கொடுத்து, இஸ்லாத்துக்கு முன்னாடி கஷ்டம் இருந்துச்சு, இஸ்லாத்துக்கு பின்னாடி கஷ்டம் இருந்துச்சு, ஆனா இஸ்லாத்துக்கு முன்னாடி நிம்மதி இல்லை, இஸ்லாத்துக்கு பிறகு நிம்மதி இருக்கு. விலை கொடுத்து வாங்க முடியாத நிம்மதி. எனக்கு கிடைச்ச இந்த நிம்மதியும் வெளிச்சமும் எல்லாருக்கும் கிடைக்கணுமே, எனக்கு கிடைச்ச இந்த நிம்மதி எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணுமே, எனக்கு கிடைச்ச இந்த வெளிச்சம் அவங்களுக்கும் கிடைக்கட்டுமே. எனக்கு இது இல்லை அது இல்லை, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அழாத பெண்கள் இந்த உலகத்தில் யார்? இந்த இஸ்லாம் என்கிற வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க அழ தேவையில்லை, மறுமை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கலாம், இன்னும் வேகமா இன்னும் சந்தோஷமா பயணிக்கலாம். அதை நோக்கி ஓடணுமேங்கிற பரிதவிப்புல தான் இந்த பரப்புரையை கையில் எடுத்திருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹ்வுக்கு எதிராக போர்வாளை கையில் தூக்குகிற வேலை. இதுக்கு எதிராக நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க? நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த கடமை இருக்கு. நன்மையை விதைக்க தீமையை தடுக்க அத்தனை பேருக்கும் கடமை இருக்கு. என்ன செய்ய போறீங்க? நரக நெருப்பிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரே வழியை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்டப்ப அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நரக நெருப்புக்கு விறகு கட்டையாய் ஆகிவிடாதீர்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க. எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு பயமா இருக்கு, பேசும்போதே பயமா இருக்கு. என்ன பலவீனங்கள் இருக்கோ, உள்ள என்ன இருக்கோ நமக்கே தெரியாம என்ன பலவீனங்கள் இருக்கோ, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் என்ன இருக்கோ பயமா இருக்கு. யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். ஃபாத்திமா நாயகம் அவர்கள் தங்க நகையை கழட்டி கொடுத்தார்கள் என்ற செய்தியை படிச்ச பிறகு, அப்ப நான் ஷஹாதா சொல்லல, அப்பதான் ஒரு 100 இஸ்லாம் புக்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கேன். பெண் விடுதலை சம்பந்தமா நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இறைவன் எனக்கு தெளிவை கொடுத்தான், இஸ்லாம் மட்டும்தான் பெண் விடுதலைக்கு வழி அப்படின்னு. வரதட்சணை இல்ல, பாலியல் வன்கொடுமை இல்ல, ஆண் பெண்கிற வர்க்க வித்தியாசம் கிடையாது, தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கு. 2 பெண் பிள்ளைகளை பெற்று கண்ணியமாக ஒழுக்கமாக வளர்த்து ஆளாக்கினா சொர்க்கத்தில் அவர்களோடு நான் இப்படி இருப்பேன் சைகை செஞ்சாங்க. எப்படி எப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கு. கண்ணியமிக்க கணவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான், நீச புத்தி கொண்டவன் எவனோ அவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான். ஹதீத் நபிகளாரோட வாக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தோம். பெண் விடுதலைக்கு இஸ்லாத்தை விட்டா வேற வழியே கிடையாதுன்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு முடிச்ச பிறகுதான் ஷஹாதா சொன்னேன் நான். அப்படி படிச்சு கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு ஹதீதுகளையும் படிச்சு முடிக்கும் போது காதுல அப்ப நான் தோடு போட்டிருந்தேன், கழுத்துல செயின், கையில பிரேஸ்லெட், 2 மோதிரங்கள் எல்லாத்தையும் கலர்னேன் படிச்சுட்டு இருக்கும் போதே. அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான். அதுக்கு பிறகு நான் எந்த தங்க நகையும் இந்த 4 வருஷத்துல நான் போடல, எனக்கு தேவைப்படல, எனக்கு அவசியப்படல. நான் என்ன தோடு போட்டிருக்கேன், என்ன நெக்லஸ் வச்சிருக்கேன், இப்ப என்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நான் கையில் அணிந்திருக்கிற இந்த 2 மோதிரங்களும் மக்கா மதீனாவுல வாங்கினது. அல்லாஹ் ரசூலின் ஞாபகங்களாக இது என்னோட இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆசையில மிக சாதாரண மோதிரங்கள், அதனால இந்த நிறங்களை பயன்படுத்திக்கிறேன். நான் வேற எந்த அணிகலன்களும் என்கிட்ட கிடையாது, தேவையில்லை. என்கிட்ட அதுக்கு பிறகு எவ்வளவு நகை இருந்துச்சோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஏழை பிள்ளைகளினுடைய படிப்புக்காக அப்படின்னு அதை தந்துட்டு, அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த நகையும் தேவைப்படல, எந்த நகையும் எனக்கு மரணம் வரைக்கும் அவசியம் இல்லை. இறைவன் எனக்கு தங்கத்துல வீடு கொடுப்பான், முத்துக்கள்ல மாளிகை தருவான், பேராசை நமக்கு அங்கதான் இருக்கு, இங்க ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல தங்கமோ நகைகளோ வைரங்களோ வைடூரியங்களோ இன்ன உறவுகளோ எதுவும் பெரிதில்லை. இந்த உலகத்துல இருக்க எந்த பற்றும் பெரிதில்லை. இஸ்லாத்துக்கு வரும்போது நான் அனாதையாக வந்தேன், இன்னைக்கு எனக்கு எத்தனை சொந்த பந்தங்கள் கிடைச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஊரிலும் எவ்வளவு சகோதரிகள் அழுது உங்களுக்காக நாங்க துவா செய்யறோம், உங்களை தொடர்ந்து பாக்குறோம், உங்களோட விஷயங்கள் எங்களை மாத்தி இருக்கு, உங்களோட பேச்சுக்களை தொடர்ந்து கேட்கிறோம், கண்ணீரோடு நான் தவஜத்துல உங்களுக்காக தினமும் துவா செய்யறேன்னு எத்தனை பேர், எத்தனை சொந்தங்கள், லட்சக்கணக்கான சொந்தங்களை அல்லாஹ் அள்ளி தந்துட்டான். ஆனா நான் உள்ள வரும்போது அனாதையாகத்தான் வந்தேன். இன்னைக்கு நான் டிவோர்ஸியா இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் தனியாக நிற்கலாம், இன்றைக்கு என்னுடைய தாய் என்னை ஏற்காமல் போகலாம், ஆனால் மறுமையில என்னோட அண்ணன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிற்பார், ஹாலித் பின் வலீத் வந்து நிற்பார். என்னுடைய குடும்பம் மிகப்பெரியதாங்க. இப்படி ஒரு
நியத்துல வாழும் போது இருக்கிற நிம்மதி இருக்குல்ல, அது எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் நம்மை தடுக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது.